கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 10/4/2026 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய காலை வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. Now the Lord of peace himself give you peace always by all means. உங்களுக்கு சமாதானத்தை தரக்கூடிய ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின்படி, இந்த வசனங்களின்படி உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் சமாதானத்தை, உங்களோட வேலைகளில் சமாதானத்தை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் சமாதானத்தை ஏராளமாய் தாராளமாய் கட்டளையிடுவாராக. சங்கீதம் 29:11 சொல்கிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் கொடுப்பார். சங்கீதம் 85:8 சொல்கிறது, கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். சங்கீதம் 125:5 சொல்கிறது, இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. ஏசாயா 48:18 சொல்கிறது, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். சமாதானத்தை நதியைப் போல் புறப்பட பண்ணுகிறவர். ஏசாயா 54:13 சொல்கிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். பிரியமானவர்களே, சமாதான காரண கர்த்தர் உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலும் சமாதானத்தை ஏராளமாய் தாராளமாய் கட்டளையிட பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை எங்களுடைய வாழ்க்கையில் தருகிறவர். சமாதான சீர்குலைகளோடு சமாதானமின்றி யாரெல்லாம் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ, ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், வேலையினுடைய காரியங்களில் இருக்கலாம், திருச்சபையினுடைய காரியங்கள் இருக்கலாம், சமாதான சீர்குலைகளை உண்டு பண்ணுகிற சகல சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு சமாதான காரண கர்த்தர் எல்லா விதத்திலையும் உங்களுடைய சமாதானம் நிறைவாய் காணப்பட பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல், ஆமென். நேற்று கேள்வியும் பதிலும். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள். யார் யாரிடத்தில் சொன்னது? சாமுவேல் பெத்லஹேம் மூப்பர்களுக்கு சொன்னது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த நாளுக்கான கேள்வி, உங்களுக்கு சமாதானம் சமாதானம், உமக்கு உதவி செய்களுக்கும் சமாதானம். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமேன்.